போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். காவலர் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிசியோட ரிசல்ட் எப்போ சார் வரும், எப்போ சார் வரும்? வீட்டில் கேட்குறாங்க, கல்யாணம் பண்ணணும், வேலை கிடைக்கணும், என்ன சார் எப்போ சார் வரும்னு சில பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சிலர் எதிர்பார்த்துட்டு வந்து அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ படிக்கணும்? அது நீங்கள் இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ரிசல்ட் வர வரல வெயிட் பண்ணாதீங்க. அடுத்த கட்ட நகரம் நோக்கி படிக்க போயிருங்க. ரிசல்ட் வரும். இப்போ எலெக்ஷன் போட்டாங்க, எலெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்போ சார் வரும்? அடுத்த வீக்லேயே வரலாம், ஏன் நாளைக்கே வரலாம், நாளான்றைக்கு கூட வரலாம். ஆனால் அடுத்த வீக் கன்ஃபார்ம் வந்துடும். அதாவது எலெக்ஷன் மேஜர் ரோல் பண்ணுறது போலீஸில் இருக்கவங்க தான், காவலர் துறையில் இருக்கவங்க தான். அவங்க மேஜர் ரோல் பண்ண போகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு மெடிக்கல் உண்டு. மெடிக்கல் யார் செலெக்ஷன் பண்ணுவா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால அவங்க அங்கே வேலைக்கு போயிட்டாங்கன்னா உங்களை செலெக்ஷன் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் தள்ளி போகும். பயப்படாதீங்க. எங்கடா நம்ம செலக்ட் ஆகாம போர்டு தள்ளி போட்டுருவாங்களோ, நம்ம எக்ஸாம் நம்மளோட ரிசல்ட் தள்ளி போட்டுருவாங்களோ அப்படின்னு நீங்க இந்த ஃபீல்டு விட்டு போயிடாதீங்க. அடுத்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இருக்கு. எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா வரப்போகுது. அதுக்கு நீங்க தயாராக பாருங்க பிசி மாணவர்கள். ஏன்னா டிகிரி முடிச்சிருப்பீங்க, டிகிரி முடிச்சு பிஎஸ்டி முடிச்சிருக்கவங்களும் இருப்பீங்க. அந்த தேர்வுக்கு எப்படி நம்ம தயாராகணும்னு நினைச்சிட்டு இருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிசி நோட்டிஃபிகேஷன், அதாவது பிசியோட ரிசல்ட் கன்ஃபார்ம் அடுத்த வாரத்திலேயோ இல்லை அடுத்த நாள்லயோ கன்ஃபார்ம் வரதான் போகுது. எங்கேயும் போயிடாது. கண்டிப்பா அதை விட தான் போறாங்க. நீங்க அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. கன்ஃபார்ம் ரிசல்ட் அடுத்த வாரம் கன்ஃபார்ம் வரதான் போகுது. உங்களுக்கான பயிற்சியை நீங்களே இது பண்ணிக்கிங்க. நம்ம ஐஏஎஸ் அகாடமியில 5வது தேர்வு நடந்துகிட்டு இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கும் கிளாஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை கண்டக்ட் பண்ணுங்க. நீங்களும் படிங்க. அடுத்த கட்டது எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அப்படி இருக்கிறவங்க நீங்க அதை நோக்கி போக பாக்குறீங்க. இதுல பிசிலே இருக்கலாம், இந்த ரிசல்ட் வரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. புதுப்பேட்டை படத்துல நம்ம தனுஷ் சார் சொல்ற மாதிரி, எங்களுக்கும் குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சு சார், நாங்களும் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு பார்க்கவா முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அடுத்த கட்ட நகரம் நோக்கி போங்க. வரும். உங்களுக்கு நீங்க காக்கி சட்டையை அணியறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அது அமைஞ்சதான் தீரும். புரியுதுங்களா? எடுத்து வைடா யூனிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ரெடியா இருங்க. நீங்க எழுதிட்டீங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல நம்ம நம்பர் வரப்போகுது அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது நீங்க தைரியமா இருங்க. எதுக்குமே பயப்படாதீங்க. எதுக்குமே வாழ்க்கையில பயப்படவே கூடாது. இது இல்லைன்னா அது, அடுத்தது இல்லைன்னா அடுத்தது. இன்னைக்கோட முடிச்சிட போதா? உலகம் இன்னையோட அழிஞ்சிட போதா? இதுக்கப்புறம் போர்டே கிடையாதா? எக்ஸாம் வைக்கவே போறது கிடையாதா? வைக்கதான் போறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, உங்க மனசுக்கு தெரியும்ல நம்மளால முடியும், நாம ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு. உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க. உங்களுக்காகவே வாழ பாருங்க. தேங்க்ஸ் டு ஆல். எக்ஸாம் கண்டிப்பா ரிசல்ட் கண்டிப்பா அடுத்த வாரம் வந்துடும். பயப்படாதீங்க. அடுத்த கட்ட நகர் நோக்கி படிக்க பாருங்க.